வணக்கம். நம்ம இன்றைக்கி விசுத்தி சக்கரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா உங்களோட உடல் பகுதியில் தொண்டை பகுதியில் வந்துட்டு இருக்குது. கழுத்து பகுதியில் இதோட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறம். இதோட மந்திரம் வந்துட்டு ஹம். நீங்கள் ஹம்னு சொல்லும் போதெல்லாம் உங்களோட தொண்டை பகுதியில் வந்துட்டு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். இந்த சக்கரத்துக்குரிய வைப்ரேஷன் தான் அது. இது ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சக்கரம். இந்த சக்கரம் ஒரு மனுஷனுக்கு பிளாக்ல இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு பேசவே முடியாது. அவங்களால மெயினா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதாவது உண்மைனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொய் அதிகமாக பேசுவாங்க. ஒரு சில இடத்துல பேசவே மாட்டாங்க, பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. உண்மையை வந்துட்டு ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னாலே யோசனை பண்ணி தான் பேசுவாங்க. இந்த இடத்துல இது சொல்லாமா வேணாமா, தப்பாகுமா சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் பேசுனாதான் அதற்கான தீர்வு அந்த இடத்துல கிடைக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல தீர்வே கிடைக்காது. தீர்வே கிடைக்காம கடைசி வரைக்கும் பிரச்சனையிலேயே வந்துட்டு போயிட்டுருப்பீங்க. அதனால் இந்த சக்கரம் பிளாக்ல இருக்கவங்க வந்துட்டு பேச ரொம்ப பயப்படுவாங்க. அதனாலேயே வந்துட்டு இவங்க நிறைய துன்பங்கள் படுவாங்க. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. சில நேரத்தில் பேச பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. பிரச்சனைகளில் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனாலேயே குடும்பத்தில் வந்து மனக்கசப்பு இவங்களுக்கு ஏற்படும். இவங்களை வந்துட்டு பயந்த சுபாவம்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல எதை பேசணும்னு சம்டைம்ஸ் இவங்களுக்கு தெரியாது. பேசணும் அவ்வளோதான், நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. டோட்டலாக உண்மையவே பேச மாட்டாங்க. தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் பேசுகிறது சரியா தப்பான்னு கூட ஆராய்ஞ்சு கூட பேச மாட்டாங்க. பேசவே மாட்டாங்க சுத்தமாக. பேச்சுன்ற ஒன்று அவங்கள்ட்ட வந்துட்டு இருக்கவே இருக்காது. அப்படியே பேசினாலும் பொய் தான் சொல்லுவாங்க. உண்மைகள் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. மெய்யின்ற இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க டோட்டலாக இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் என்னோடய பேச்சு இந்த இடத்துல முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பேச வேண்டிய இடத்துல கூட பேசாமல் இருந்து அமைதியாக போயிடுவாங்க. அவங்களுக்கான பிரச்சனைகளை அவங்களே வகுத்துக்குவாங்க. இந்த சக்கரம் பிளாக்ல இருக்கவங்க. இந்த சக்கரத்தோட உடல் உபாதைகள் என்னென்ன அப்படின்னா, குரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். த்ரோட் பெயின் ஏற்படும். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரும். தைராய்டு வந்துட்டு பேலன்ஸாக இல்லாமல் அன்பேலன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாக ஏற்படும் இந்த சக்கரம் வந்துட்டு பிளாக்ல இருக்கவங்களுக்கு. இதே சக்கரம் ஒரு மனுஷனுக்கு ஆக்டிவில் இருந்தால் எப்படி இருக்குன்னா, இந்த சக்கரம் ஒருத்தவனுக்கு வந்துட்டு ஆக்டிவேட்டில் இருந்தால் அவனோட குரல் வந்துட்டு சக்தி வாய்ந்த குரலாக இருக்கும். அவனோட குரல் வழியாக வர வார்த்தைகளுக்கு வந்துட்டு சக்தி அதிகமாக இருக்கும். வாக்குப்பளிதல் வந்துட்டு ஏற்படும். அவங்க குரலுக்குன்னு தனியாக ஒரு வைப்ரேஷனே க்ரியேட் ஆகிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அவங்களோட வார்த்தைகள்னால சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம், ஒரு ஊரையே அவங்க வந்துட்டு கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட குரலுக்கு வந்துட்டு மதிப்பு இருக்கும். அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கும். மழை வரும்னு சொன்னால் மழை வரும். இங்கே போவாத, இங்கே வந்து தவறு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தவறு ஏற்படும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்கிறவங்களோட குரல். ஏன்னா அந்த குரலுக்குன்னு தனியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே க்ரியேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே வாக்குப்பளிதல் ஏற்படும். இதை வச்சு தான் ஒரு சில பேர் வந்துட்டு குறி சொல்லுவாங்க. வாக்குப்பளிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பாதையில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் வாக்குப்பளிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான், விசுத்தி சக்கரமானது ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வாக்குப்பளிதல் ஏற்படும். இல்லைன்னா வாக்குப்பளிதல் ஏற்படாது. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எல்லாம் யார் என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சு இந்த இடத்துல இதை பேசலாமா வேணாமான்னு கரெக்டாக யோசனை பண்ணி பேசுவீங்க. உங்களோட வாய் திறமையினால் நல்லது நிறைய பண்ணுவீங்க. மோட்டிவேஷ்னலாக பேசுவீங்க. ஒரு ஊரையே வந்துட்டு கட்டி போடுற அளவுக்கு உங்களோட வாய் திறமை வந்துட்டு இருக்கும். வாதாட மாட்டீங்க. அதுக்குன்னு சொல்கிறேன், வாதாட மாட்டீங்க. கரெக்டான நியாயத்தை பேசி தர்மர் போல் வந்துட்டு மகாபாரதத்தில் இருக்க தர்மர் மாதிரி உண்மையை சொல்லி நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு இருந்து வாழ்க்கையை வந்துட்டு கழிப்பீங்க. இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்கிறவங்க. தர்மர் என்ன பண்ணார் தெரியும் தானே உங்களுக்கெல்லாம். ஏன்னா மகாபாரதத்தில் வந்துட்டு தர்மரை கிருஷ்ணர் வந்துட்டு பொய் சொல்லுவார். நீ ஒரு பொய் சொல்லணும், நீங்கள் இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ ஒரு பொய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தர்மர் வந்துட்டு அவரோட வாழ்நாளில் பொய்யே சொல்ல மாட்டார். அப்படி இருந்த மனுஷனை பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லியுமே அந்த இடத்துல தர்மர் வந்துட்டு துரோணரோட பையன் அஸ்வத்தாமா இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஷ்மர் வந்துட்டு அந்த அஸ்வத்தாமான்ற யானையை வந்துட்டு கொண்டிருப்பார். அந்த யானையோடைய நேம் அஸ்வத்தாமா. அதை சொல்கிறதுக்கே வந்துட்டு அவர் யோசனை பண்ணுவார். ஏன்னா அது வந்துட்டு
அந்த இடத்துல தப்பாக போய் ப்ரொஜெக்ஷன் ஆகும். ஏன்னா அம்மான்றது யானையோடைய நேம் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப சங்கு முழங்கி அந்த போரை நிறுத்திடுவாங்க. அப்போ துரோணருக்கு வந்துட்டு அவரோட பையன் அஸ்வத்தாமா தான் இறந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு துரோணர் அந்த இடத்துல அவரோட ஆயுதங்களை கீழே போட்டு போர் புரிகிறப்ப இறந்துடுவார். அந்தளவுக்கு உண்மையாக இருந்த தர்மர் மாதிரி அந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் திகழ்ந்து இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்கிறவங்க. இப்போ இந்த சக்கரம் வந்துட்டு உங்களை அடுத்த சக்கரத்துக்கு போக விடாமல் பிளாக் பண்ணுற செயல் என்னென்னா, ரொம்ப பேசுவீங்க. அந்த பேச்சே தான் உங்களுக்கு எதிரியும் கூட. சமநிலையில் இருந்தால், நியூட்ரலாக இருந்தால் நீங்கள் அடுத்த சக்கரத்துக்கு போகலாம். இது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நியூட்ரல் தான் எல்லா இடத்துலையுமே. இந்த பேச்சுனாலேயே வந்துட்டு உங்களால் அடுத்த இதுக்கும் போக முடியாத ஒரு நிலை ஏற்படும். அந்த சக்கரமே அதை பண்ணும். ரொம்ப பேசுவீங்க, பேச்சை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க, வாதாடுவீங்க. அந்த வாதாடுற திறமையினாலேயே கோபம் வந்துட்டு அதிகமாக வரும். கோபப்பட்டால் ஆற்றல் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தியானம் பண்ணி சேர்த்த எல்லா ஆற்றலும் ஒரு நொடியில் அவங்கள விட்டு போயிடும். அந்த கோபம்ன்ற ஒரு செயல் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏற்படும். இந்த மாதிரி செயல்களை செய்கிறது மூலமாக நீங்கள் அடுத்த சக்கரத்துக்கு போக விடாமல் அந்த சக்கரத்துலேயே சூழ்ச்சி பண்ணி உங்களை இருக்க வச்சிடும். அதனால் எல்லாத்துலேயுமே சமநிலையில் இருந்து பயணிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக குழந்தை வந்துட்டு தாண்டுகால் ஆடுற மாதிரி ஈஸியாக உங்களால் தாண்டி ஒவ்வொரு சக்கரமாக போய் கடைசியில் இருக்க 7வது சக்கரமாக சகசிரார சக்கரத்துக்கு போய் உட்கார முடியும். அங்கே போய் உட்காந்து உங்களோட ஆன்மா பயணத்துக்கு முற்றுப்புள்ளியை வச்சு இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு முடிவை நீங்கள் கொடுத்து அடுத்த பிறவி இல்லாமல் நீங்கள் சிவனை பார்த்து நல்லபடியாக இருப்பீங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த சக்கரமான ஆக்னேய சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணோம், அதோட குட் ஹேபிட்ஸ் என்ன, பேட் ஹேபிட்ஸ் என்னன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி.